29th ஆகஸ்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்றது என்னன்னா, சோதனை. உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார்னு 1 கொரிந்தியர் 10:13 சொல்லப்பட்டிருக்கு. சாத்தான் நம்மள 2 விதங்கள்ல சோதிப்பான். ஒன்று, நமக்கு உலக ஆசைகளை காட்டி அதுதான் நமக்கு சந்தோஷத்தையும் நன்மையும் தரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை காட்டி பாவத்தில் வெளில வைக்க சோதிப்பான். 2வது, உபத்திரவம், நோய், விபத்துகளை கொண்டு வந்து நம்மளை துக்கப்படுத்தி மனமடிவை கொண்டு வந்து சோதிப்பான். நம்ம அடிக்கடி விழுந்து போற அந்த வீக்னஸை தெரிஞ்சுக்கிட்டு அதில் அவன் உங்களை தாக்க நினைப்பான். தேவனும் பிசாசு சோதிக்க அனுமதிச்சிருப்பாரு. ஆனால் உங்க திராணிக்கு மிஞ்சி அவர் இடம் கொடுக்க மாட்டாரு. அதை தாங்கறதுக்கு பலன் தருவாரு. அப்புறம் அதுலேருந்து தப்பவும் புது வழிகளை உருவாக்குவாரு. இன்னைக்கு நம்ம புலம்புறோம், என்னால் இந்த சோதனையை தாங்க முடியல, உடல் அளவில் பலன் இல்லை, மனதளவில் பலன் இல்லை அப்படின்னு. ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், உங்கள் திராணிக்கு மிஞ்சினது கிடையாது இதெல்லாம். கண்டிப்பாக இதுலேருந்து தப்பிக்க வழி சொல்வார். ஆனால் மறுபடியும் பிசாசு வரைக்கிற சோதனையில் விழுந்துடாதீங்க. பை தாஜா ஷேரன். ஹேவ் அ மார்வலஸ் டே.